வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன டாபிக்னாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறையா சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஏன் போர் அடிக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா போகுது, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஏன் ப்ராப்ளம் ஆகி ஏன் பிரேக்கப் ஆகுது. ஸோ நான் சொல்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, காதலன் காதலி அப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க. எனி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம உறவுகள், அதாவது நம்ம சொந்த பந்தங்கள். ஸோ நம்மளை தவிர இன்னொருத்தட்ட நம்ம யார் பழகினாலும் அது ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அது ரிலேட்டடாக டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்னாங்க, நான் ரொம்ப கிறிஸ்பியாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஓஷோ ஒரு புக்கு எழுதினார், ரோஸ் இஸ் அ ரோஸ். அப்படி எதுவும் எழுதலை, அவரை பேசுனதே எழுதினாங்க, ரோஸ் இஸ் அ ரோஸ் இஸ் அ ரோஸ் அப்படின்ட்டு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ப்ரெசன்ஸில் நம்ம இருக்கணும். அதாவது ஒரு ரோஸை நம்ம பார்க்குறப்ப அதோடைய பொட்டானிக்கல் நேம் என்ன, அதை ஹைபிஸ்கஸ் அந்த மாதிரி அதோட சயின்ஸ் நேம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம அவுட்டு. அந்த ரோஸை பார்த்துட்டு கோயம்பேட்டில் என்ன ரேட்டு, தாம்பரத்தில் என்ன ரேட்டு, அமெரிக்காவில் என்ன ரேட்டு அப்படின்னு நம்ம சொன்னால் அப்பயும் நம்ம அவுட்டு. நம்ம அந்த ரோஸை பார்க்குறோம், அந்த ரோஸ் நம்மளை பார்க்குது. சொல்லப்போனால் நம்மளே அந்த அங்கே வெறும் பார்வை மட்டும்தான் இருக்கணும். அந்த வெறும் அது எப்படி சொல்கிறது, அது ஒரு தியானத்தன்மையான ஒரு நிலை. அது மனமற்ற நிலை இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்படி பார்க்க முடியும். நீங்களே அந்த ரோஸாக மாறிடுவீங்க. அதுதான் ரோஸ் இஸ் அ ரோஸ் இஸ் அ ரோஸ் அப்படின்னாரு. ரிலேஷன்ஷிப்பில் ஏன் போர் அடிக்குதுன்னா இதுதான் ரீசன். அதாவது நம்ம நேற்று இப்போ ஒருத்தர்கிட்ட பழகிறோம், ஏன்னு ஒரு பர்சன்ட்ட பழகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏங்கிற பர்சனை பற்றி நமக்கு சில தாட்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர்கிட்ட பழகிறப்ப நம்ம ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக பழகுவோம். ஏன் அப்படின்னா அந்த 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 ஃப்ரெஷ் பர்சனுக்கு உங்களை பற்றி தெரியாது, அதே மாதிரி அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது மியூச்சுவலாக. ஸோ அப்போ உங்களை அந்த தாட்ஸ் எதுவும் இல்லாமல் மைண்டு பிளாங்காக இருக்குது ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்தில் ஒருத்தரை பற்றி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே ரிலேஷன்ஷிப் ஈஸியாக இருக்குது. பட் என்ன ஆகுதுன்னா, டே 1ல் ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் பதிவாகும், டே 2ல் ஒரு பாசிட்டிவான விஷயம் பதிவாகும். ஆப்வியஸ்லி ஒரு 1 வீக் கழிச்சு, இல்லை 10 டேஸ் கழிச்சு, இல்லை சம் மந்த்ஸ் கழிச்சு, இல்லை சம் இயர்ஸ் கழிச்சு, அப்போ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஏதாவது நடக்க ஆரம்பிக்கும், சண்டை நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். அப்போ அதெல்லாம் அப்படியே பதிவாகிட்டே வரும். அப்போ என்ன ஆகும்னா, ஒருத்தரை பற்றி நம்ம அந்த பதிவுகள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்ப அந்த பர்சனை நம்ம புதுசாக பார்க்க மாட்டோம். நம்ம எப்படி பார்ப்போம்னா, நேற்று ஏற்கனவே இருந்த அந்த மெமரிஸோடு பார்ப்போம். சொல்லப்போனால் நம்ம பார்க்குறதே கிடையாது. நம்ம ஃபிசிக்கலாக பார்க்குறோமே தவிர நம்ம அந்த மெமரிஸை தான் நம்ம பார்ப்போம். ஓ அவனா, அவன் இப்படி தான் பேசுவான், அவள் இப்படி தான் நடந்துப்பா. ஸோ அந்த தாட்ஸோடு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம நேற்று பார்த்த அந்த பர்சன் இன்றைக்கி அந்த பர்சன் கிடையாது. ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். நம்மளே அப்படி கிடையாது. நேற்று நம்ம இருந்தோம் இல்லையா, அதே பர்சன் நம்ம இன்றைக்கா அப்படின்னா கிடையாது. நம்மளால் அதை உணர முடியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன சேஞ்சு நமக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். நல்லா ரிவர்ஸில் போய் பாருங்கள். 5 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, 10 வயசில் எப்படி இருந்தீங்க, 15 வயசில் எப்படி இருந்தீங்க, 20 வயசு, 30, 40 இப்படி வயசு ஆக ஆக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நேற்று பார்த்த அதே பர்சன் நம்ம இன்றைக்கி கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்குற பர்சன் மட்டும் எப்படி அதே மாதிரி இருக்க முடியும்? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம பார்க்குறனால தான் நமக்கு போர் அடிக்குது. உடனே என்ன பண்ணுறோம், ஏங்கிற பர்சன் போர் அடித்தோன்னே ஏலேருந்து பிக்கு போகிறோம், பிலேருந்து சிக்கு போகிறோம், இப்படியே போகிறோமே தவிர. ஏன் அப்படின்னா, பிக்கு போகிறப்ப பிக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ எந்த தாட்ஸ் எந்த மெமரிஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அவருக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் போர் அடிச்சிடும் ஒரு ஸ்டேஜில். ஸோ இப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை சால்வ் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, தியானத்தன்மையோடு பார்க்கணும். நம்ம தியானம் பண்ணி மனசை அமைதியாக வச்சுருந்து பழைய தாட்ஸ்லாம் நம்ம எப்போதுமே டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே வரணும். பாசிட்டிவ் மெமரிஸ்லாம் எல்லாரை பற்றியுமே
அப்போ நம்ம வந்து நீங்கள் குழந்தைங்கள்லாம் பாருங்கள், நேற்று ஒரு சண்டை போட்டிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி அதை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதே பையன்கிட்ட போய் திரும்ப விளையாடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஒரு தடவை ஒருத்தர் மனசு நோக அடிச்சிட்டாருன்னா கிட்டே போக மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த மெமரிஸை ஸ்ட்ராங்காக சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த பழைய மெமரிஸ்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நம்மளால் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியாக நம்மளால் ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ ஆக முடியும். எஸ்பெஷலி கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லாம் அவ்வளோ அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். அதனால தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்லாம் நெவர் சால்வ்டு. ஏன்னா அந்த மெமரிஸோடைய வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுதான் அதில் உள்ள சிக்கல். இன்னொன்று என்னென்னாங்க, இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து நமக்கு வந்து தனிமையில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம ப்ரிப்பேரே ஆகிறது இல்லைங்க. ரிலேஷன்ஷிப் நம்ம யார்கிட்ட பழகினாலும் நம்மகிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தனிமையில் இருந்து, லோன்லினஸில் இருந்து, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மைண்டில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதையெல்லாம் நம்ம கீனாக அப்சர்வ் பண்ணி நம்மளை பற்றி கொஞ்சமாவது நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர்ஸை வந்து நம்ம ஒரு ஃப்ராக்ரன்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் நமக்குள்ளே. எதையுமே நம்ம இல்லாமல் ஒரு வெத்து துப்பாக்கியாக இருந்துட்டு நம்ம பழகிறப்ப நம்ம போய் என்ன கொடுக்க முடியும்? அதுதான் ஓஷோ சொல்லுவார், 2 பெக்கர்ஸ் ஒன்றா சேர்றது தான் மேரேஜ் அப்படிம்பார். 2 இந்த பையனும் எதிர்பார்த்துக்கிட்டே போகிறான், அந்த பொண்ணும் எதிர்பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ 2 பேரும் எதிர்பார்ப்புலேயே இருக்காங்க. அப்போ அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது, திருப்திங்கிறது இருக்காது. ஸோ நம்ம இந்த மெடிடேஷன், தியானம், தன்மை இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தனிமையில் இருந்து நமக்குள்ளே நம்மளை கவனிக்கணும். நம்ம வாழ்வியலில் நம்ம எப்படி நம்ம செயல்படுறோம், நம்ம பெருந்தன்மையாக இருக்கோமா, ஒரு மகிழ்ச்சியான பர்சனாக இருக்கிறோமா, ஒரு பாசிட்டிவாக பேசுகிறோமா, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறோமா. ஸோ இதெல்லாம் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இதெல்லாம் காந்த சக்தி உள்ள குணாதிசயங்கள். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஒருத்தட்ட பழகிறப்ப நமக்கு கொடுக்கறதுக்குன்னு ஏதோ ஒன்று இருக்கும். நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு வெத்து துப்பாக்கியாக இருக்கிறப்ப நம்மளை பற்றி நமக்கு புரியல, நமக்கு என்ன வேணுங்கிறதும் தெரியல. அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும், அது எங்கேயோ போய் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இதில் போயிடுது. ஸோ இது ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னொன்று 3வது விஷயம் என்னென்னா, ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு அதில் நீங்கள் வந்து திருப்தி அடையணும்னு நினைக்கக்கூடாது. எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். எய்தர் இட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் லவ், எனிதிங். அது நம்மளை க்ராஸ் பண்ணி நம்மளை ஒரு அலை மாதிரி போகுது. அதை நம்ம பிடிச்சி வைக்க முடியாது. அது வந்து தன்னால் நடக்கணும். அதில் வந்து ஒரு நிறைவெல்லாம் நம்மளால் அடைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தினாலையும் திருப்திங்கிறது நம்மளால் அடையவே முடியாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எந்த ஒரு பொருள்னாலையும் எந்த ஒரு நபர்னாலையும் நம்ம திருப்தி அடைய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய மாயை. அதாவது உங்களுக்கு வந்து ப்ளஷர் கிடைக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கட் ஆகிடுச்சு, இது கண்டினியூஸாக திரும்ப அதை நான் இது பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு வந்து ப்ளஷர் கிடைக்கலாம். ப்ளஷர் வந்து ஆப்வியஸ்லி கிடைக்கலாம். நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஷர்ட் போட்டுக்கிறீங்க, சந்தோஷம், கொஞ்சம் நேரம் இருக்கும், அந்த ப்ளஷர் இருக்கும். அதாவது ப்ளஷர் வந்து திருப்தி கொடுக்காது. உங்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே திருப்தி கொடுக்காதுங்கிறது புரிகிறப்ப தான் உண்மையான ஆன்மீகமே ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் எப்போ உங்கள் மனம் வந்து தியானத்தில் வந்து கரைஞ்சிருதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நிம்மதி சந்தோஷங்கிறதே வரும். அதாவது நம்ம பரமாத்மாலேருந்து வந்த ஒரு துளி தான் நம்ம ஜீவாத்மா. ஸோ எப்படி வந்து ஒரு கடல்லேருந்து ஒரு மீனை தூக்கி வெளியில் போட்டோன்னா அது எப்படி துடிக்குதோ மணலில், திரும்ப அதை கடலில் போட்டால் தான் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்ம மனம் அற்ற நிலையில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே நம்ம வந்து திருப்தியை காணணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு 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 டூர், ஒரு பிளேஸ். இப்போ நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க, நிறைய ஸ்பாட் பார்க்குறோம் இல்லையா, எல்லா ஸ்பாட்டும் நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் உட்காந்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேருந்து நம்ம கடந்து வரணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ஸ்பாட், அவ்வளோதான். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து இறைவன் கொடுத்ததை நம்ம மகிழ்ச்சியாக அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அதில் நம்ம திருப்தியோ நிறைவோ தட் இஸ் நாட் அவர் டெஸ்டினேஷன். அதுதான் கரெக்டான வேர்டு சொல்லப்போனால். எதுவுமே டெஸ்டினேஷன், படிப்பு, உங்கள் வேலை, உங்களுடைய மேரேஜ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ், எதுவுமே தட் இஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன். நம்மளுடைய ஒரே டெஸ்டினேஷன் காட் தான்.
பட் நம்ம நேரடியாக அதுக்கு போக முடியாது. அதில் ஒரு இன்ப துன்பங்களை அனுபவித்து ஆசைகளை நிறைவேற்றி தான் நம்ம வரோம். அதனால் ஆசைகளை அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதில் ஒரு திருப்தியை உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறதுங்கிறது நம்மளுடைய அறியாமை, எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பில். அதனால் எந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதாங்க அந்த 3 பாயிண்ட்டு. ஒன்று வந்து பாஸ்ட் மெமரியை வச்சு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம்னா நமக்கு போர் அடிக்கும். அதனால தான் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் சீக்கிரமாக போர் அடிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். 2வது பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம திருப்தி காணணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நம்மளை அது வந்து அதுவும் ஒரு பாசிங் க்ளவுட்ஸ், அவ்வளோதான். அவங்களுக்கு நம்ம பாசிங் க்ளவுட், நமக்கு அவங்க பாசிங் க்ளவுட். அவங்க 2 பேரையும் நம்ம பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு தயாராகிறோம், அவ்வளோதான். 3 ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் தனிமையாக இருந்து உங்களுடைய உள்நிலையில் கொஞ்சம் வளர்ச்சி, கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒரு வளமான மனசாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு ரிலேஷன்ஷிப் போகும்போது உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு பாராட்டுற குணத்தை வளர்த்துக்கணும், நல்லதை மட்டுமே பார்க்குற குணத்தை வளர்த்துக்கணும், பாசிட்டிவாக பேசுகிறத வளர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இல்லாமல் நம்ம வெத்தா போய் எல்லார்ட்டையும் பழக ஆரம்பிச்சுட்டு வாய்க்கு வந்ததை பேசுகிறது, மனசுக்கு தோன்றதை பேசுகிறது, அப்படி இல்லாமல் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் யாருக்கும் நம்மளை பிடிக்காது. ஸோ அதனால் நாளையிலேருந்து நீங்கள் யாரையாவது பார்த்தீங்கன்னா பழைய தாட்ஸோடு பார்க்காதீங்க, புதுசாக அந்த பர்சனை பார்க்குறது. உங்களே நீங்கள் அப்படி பாருங்கள், மற்றவங்களையும் அப்படி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிங்க. நீங்களே நேற்று இருந்த பர்சன் கிடையாது. இன்றைக்கி ஒரு கடவுள் ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்தியிருக்காரு. அதே தான் நம்ம மற்றவங்க பார்க்குறப்பையும் நம்ம அதே மாதிரி ஆழமாக அந்த ஒரு பழைய தாட்ஸ் இல்லாமல் நம்ம பார்க்கணும். நீ அன்றைக்கி இந்த டேட்டில் இந்த தேதியில் என்ன அவன் கஷ்டப்படுத்தினானே அப்படின்னு அந்த மெமரிஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் பிளாக்கர். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, பாஸ்ட் தாட்டோடு பார்க்காம ப்ரெசன்ஸோடு பார்க்கணும், நிகழ்காலத்தோடு பார்க்கணும். அதுதான் குழந்தை உள்ளத்தோடு பார்க்கணுங்கிறது. குழந்தை ஞானி என்று இருவர் தவிர சுகமாய் வாழ்வது என்று காட்டுன்னு ஒரு சினிமா பாட்டு வருது இல்லையா? ஏன்னா குழந்தை ஞானி 2 பேருமே பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு யாரையும் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க முகம் வளர்ச்சியாக இருக்கும். ஸோ அதுதாங்க நான் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து நம்ம வந்து இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஸோ நான் ஏற்கனவே வீடியோ தான் போட்டிருந்தேன். ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். அதனால் ரிலேஷன்ஷிப்புங்கிற சப்ஜெக்டில் நம்ம நல்லா ஆழமாக புரிஞ்சு இந்த இகலோக வாழ்க்கையிலையும் நம்ம நிம்மதியாக வாழ முடியும், மற்றவங்களுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்ததுங்க. இன்னும் ஃபர்தராக டீப்பாக பேசுவோம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.